இரண்டாவதாக மதீனா முனவ்வரா அந்த குத்பாவை ஷேக் ஹாலித் அல் முஹன்னா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் மன்னிப்பையும் ரஹமத்தையும் பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமல்கள். ரமலான் வருகிறது, முதல் 10 ரஹ்மத், இரண்டாவது மக்ஃபிரத், மூன்றாவது நரக விடுதலை. எனவே அதை முன்கூட்டியே பெற்றவர்களாக இஸ்திக்ஃபார் தௌபா செய்தவர்களாக ரமலானை அடைவோம் என்ற ஒரு நோக்கில் தான் இந்த குத்பாவுடைய தலைப்பை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது. ஹம்து ஸலவா தக்வாவுடைய வசதி பின்னால் சூரா காஃபிர், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்ற சூரா அதை ஓதினார்கள். அதில் ஒரு ஆயத், 3வது ஆயத், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், கடுமையாக தண்டிக்கக்கூடியவனும் கூட. அவன் அருட்கொடை வழங்கக்கூடியவன், நிச்சயமாக அவனை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை, அவன் பக்கமே எல்லோரும் மீள வேண்டும் என்று சொல்லி ஹம்து ஸலவா தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அல்லாஹ் பயந்துபடி நாளை பயந்து கொள்ளுங்கள், அதில் அல்லாஹ் பக்கம் மீட்டப்படுவீர்கள். பின்பு ஒவ்வொரு ஆத்மாவும் சம்பாதித்த நன்மை கிடைக்கும், பாவம் பரிபூர்ணமாக வழங்கப்படும், அவர்களுக்கு இந்த அநியாயம் நடக்காது. பக்ரா 280 முஸ்லீம்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்து அது மரியம் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களிலிருந்து படைத்துவிட்டு அல்லாஹ் ஜலாலுஹு இயல்பு தன்மைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் படைத்தான், ஒரே ஒரு இறைவன், உண்மையிலே மதிப்பதற்கு தகுதியானவன், அன்பு கொள்வதற்கு தகுதியானவன், நாம் அவனுக்கு முன்னால் பணிவதற்கு, நம்மை இழிவு தாழ்த்தி கொள்வதற்கு தகுதியானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி படைத்துவிட்டு எப்பொழுதுமே அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரைக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் 2 வகையான விடயங்களை காட்டி கொடுத்திருக்கிறான். ஒன்று நன்மை, தீமை, நல்லது, கெட்டது. எனவே ஆத்மாக்களை படைத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். அதிலே சில துடிப்புகளை, சில முன்னெடுப்புகளை, நடவடிக்கை தன்மையில் வைத்திருக்கிறான். பொதுவாக எண்ணம், நல்லதை நாடுவது, நல்லவை செய்வது, தீமையை நாடுவது, தீமையை செய்வது என்று கலந்ததாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கான். நேசிப்பது, கோபிப்பது, தாக்கம் பெறுவது, பிரதிபலிப்படைவது, மாற்றமடைவது என்று பல்வேறுபட்ட தன்மைகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்தவன். அடியாருடைய உள்ளம் எப்பொழுதும் இயல்பாக இருந்த நலவை செய்வதற்கு இயல்பான சுபாவம் உள்ளதாக இருந்தாலும் சில வேளை நல்ல கெட்ட விடயங்களை நாடக்கூடிய பண்பும் அதில் இருக்கிறது. நேரான வழி நடக்கும் பொழுது நன்மையை செய்கின்றார்கள், ஈமான் கொஞ்சம் குறைகின்ற பொழுது, தவறான வழியை செல்கின்ற பொழுது பாவங்கள் அதிகரிக்க சந்தர்ப்பமும் அமையும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மான், அவன் ரஹீம், அளவற்ற அருளாளன், நம்முடைய மன்னிக்கக்கூடியவன், தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய சைப்புத்தன்மை உள்ளவன். அவன் ஏற்கனவே ஒரு முடிவெடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு முடிவெடுத்திருக்கிறான். அப்போ அரிசிலே அந்த அரிசியை படைத்த அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒரு முடிவெடுத்திருக்கிறான். நிச்சயமாக என்னுடைய இரக்கம் ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்திவிடும். ரஹ்மத் முதலாவது மனிதனத்தை பார்த்து அல்லாஹ் அன்பைத்தான் வெளிப்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தவுடன் தும்மியதாக வரலாறு வந்திருக்க, தும்மினார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் சொன்னான். யர்ஹமுக்க ரப்புக்கன்னு அல்லாஹ் பதில் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் யர்ஹமுக்க ரப்புக்கன்னு சொன்னான். எனவே ரஹ்மத் என்ற தன்மை தான் முதலாவது வெளிப்படுத்தினான். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முந்தியது என்றும் பெரிதொரு ஹதீஸில் வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் முதலாவது மனித இனத்தை பார்த்து இரக்கத்தை தான் வெளிப்படுத்தினான். எனவே என்னுடைய கோபத்தை விட இரக்கம் முந்தி விட்டது, மிகைத்து விட்டது என்று சொல்லியிருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய விசாலமான ரஹ்மத் அது பெரும் படைப்பினங்களில் அவருடைய தாக்கங்கள் வெளிப்படுகின்றன. அது கீழ்வான், மேல்வான் எல்லாவற்றிலும், பூமி, வானம் எல்லாவற்றிலும், துனியா, ஆகிரா எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய நாடியவர்களை மன்னிப்பான். ஏகத்துவவாதிகளை எல்லாம் மன்னிப்பான். ஈமானோட மரணித்தவர்களை எல்லாம் மன்னிப்பான். அல்லாஹ் விசாலமான மன்னிப்பு மனப்பான்மை உள்ளவன். எனவே அந்த மன்னிப்புத்தன்மை உள்ளதனால் தான் கஃபூர், கஃபார், காஃபிர் என்று பேர் வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது பாவங்களை மறைத்து, மன்னித்து, அழித்து விடுவதன் மூலம் மன்னிப்பது, மறைத்து விடுவது, கேவலப்படுத்தாமல் இம்மையிலும் மறுமையிலும். அதுதான் குஃப்ரான் என்ற வார்த்தை. அதை அழித்து விடுவான். அதை எல்லாம் கணக்கெடுக்காமல் விட்டு விடுவான். இஸ்திக்பார் முறையாக பாவ மன்னிப்பு நடக்கின்ற பொழுது. எனவே தண்டனை கொடுக்காமல் எல்லாம் விட்டு விடுவான். பெரும் குஃப்ர் ஷிர்க்கு சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டும், அதை எல்லாம் மன்னிக்க மாட்டான். அதுக்கு மன்னிப்பு கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அது அல்லாத சிறிய பாவங்கள், ஏனைய பாவங்களை எல்லாம் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். நிசா 48, அதேபோல் நிசா 168. நிச்சயமாக காஃபிர்கள் இருக்கிற நிராகரிப்பாளர்கள், நிராகரித்து தனக்குத்தானே பாவம் செய்து அநியாயம் செய்து கொண்டவர்கள், அவர்களை எல்லாம் மன்னிக்கப் போவதில்லை. அவர்களுக்கு நேரான வழியை காலங்கடந்த பிறகு காட்டப்போவதும் இல்லை. எனவே இந்த நாட்டத்துக்குள்ளே அல்லாஹ் மன்னிப்பு, இந்த நாட்டம் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்ற அந்த கருத்துக்குள்ளே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்கள், இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுதல், அவர்களை எல்லாம் மன்னிப்பது உள்ளடங்குகிறது. இஸ்திக்பார் இருக்கிறது, பாவ மன்னிப்பு தேடுதல் அடியார்களே மிக மன்னிப்பு கிடைப்பதற்கு பிரதானமான காரணி, மிக மன்னிப்பை கட்டாயப்படுத்தக்கூடிய உன்னதமான ஒரு அமல். ஏன்னா அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்கள், தன்னுடைய சிறந்த படைப்பாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இஸ்திக்பார் செய்யுமாறு ஏவிருக்கிறான். பாருங்கள், ஏகத்துவத்தை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை என்று சரியாக அறிந்து புரிந்து கொள்ளுங்கள்.
நீங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள். பாவங்கள் நபிமார்கள் பாவம் செய்வதில்லை, பெரும் பாவங்கள் நடக்காது. சிறிய மனிதன் தனது தவறுகள் எல்லாம் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான். என்னாலும் அதை அல்லாஹ் மன்னிப்பு தேடுகின்ற அமலை நபியவர்களுக்கே செய்ய சொல்லியிருக்கிறான். இஸ்திக்ஃபார் முஹம்மது 19. எனவே பாருங்கள், முன்னோர்களின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகஃபிரத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வுடைய அடியார்களிலே பாருங்கள், உயர்ந்த ஸ்தானமுள்ள ஒரு உச்சகட்ட தக்வாதாரி இறையச்சமுள்ளவர்கள், அவர்கள் கூட பாருங்கள் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது. ஒரு சபையிலே 100 தடவைக்கு மேற்பட்ட தடவை இந்த வார்த்தையை ஓதுவார்கள். ரப்பி இக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுல் கஃபூர். ரப்பே இக்ஃபிர், என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயா, தௌபா நசீபாக்குவாயாக. நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், கஃபூர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். 100 தடவைக்கு மேற்பட்ட தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சபையில் இந்த இஸ்திக்ஃபார் செய்வதை சஹாபாக்கள் எண்ணினார்கள். அதே போல் நபியவர் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் அடியார்களை நீங்கள் எல்லாம் பக்கம் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நானே ஒரு நாளைக்கு 70 தடவை தௌபா செய்கிறேன் என்றார்கள். பாருங்கள், இஸ்திக்ஃபாருடைய மதிப்பின் காரணமாக, சிறப்பின் காரணமாக தான் மலக்குமார்களுக்கு பாருங்கள், கண்ணியமான மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். மலக்குமார் பாவம் செய்வதில்லை, மூமின்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடியவர்களும் அதை சூழ இருக்கக்கூடியவர்களும் இறைவனின் புகழை துதிக்கிறார்கள், இறைவனை ஈமான் கொள்கிறார்கள். இறைவனை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ரப்பனா வசிஅத்த குல்ல ஷை ரஹ்ம, எல்லா வஸ்துக்களையும் ரஹ்மத்தால் சூழ்ந்தவனே, விசாலமான ரஹ்மத்துள்ளவனே, வஇல்மா, அறிவால் அறிந்தவனே, அறிவால் சூழ்ந்தவனே, ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு வழங்கு. பாருங்கள், தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு மன்னிப்பாயாக. வத்தபு சபீல, உன் வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மன்னிப்பாயாக. வகீம் அதாப, நரகவேதனை விட்டு பாதுகாப்பாயாக. தௌபா செய்து உன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களை மன்னித்து அவர்களை நரகவேதனை விட்டு பாதுகாப்பாக என மலக்குமார், அரசை சுமந்த புனிதமான மலக்குமார்களுடைய டியூட்டியாக அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபார் செய்யுமாறு, மூமின்களுக்காக மன்னிப்பு கேட்குமாறு அல்லாஹ் பணித்திருக்கிறான். காஃபிர் 7வது வசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குமார்கள் உங்களில் ஒருவர் தொழுத இடத்தில் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹும்ம ரஹம்ஹு, இந்த மன்னஃபரை ரஹ்மத் செய்வாயாக, இவரை மன்னிப்பாயா, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, அல்லாஹ் துப் அலைஹி, இவருக்கு தௌபாவை நசீபாக்குவாயாக என்று துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தொழுது விட்டு இன்னும் தொழுகை எதிர்பார்த்திருப்பது, சுன்னத் தொழுது விட்டு ஃபர்லை தொழுது விட்டு ஏனைய அதே இடத்தில் அமர்ந்து எழும்பும் வரைக்கும் இந்த துஆ, அல்லாஹ் ரஹம்ஹு, அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, அல்லாஹ் துப் அலைஹி, மாலம் யுதிஃபி, எந்த நோவினையும் ஏற்படுத்தக்கூடாது. மஸ்தியுடைய சொத்துக்களுக்கோ பிறருக்கோ யாருக்கோ அநியாயங்கள் அத்துமீறல்கள் நோவினைகள் ஏற்படுத்தாத வரைக்கும் மலக்குமாடி துஆ கிடைக்கும், அல்லது ஒதுமுறையும் வரைக்கும் அந்த இடத்துல ஒதுவோடு அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் துஆ கிடைக்கும். எனவே பாருங்கள், இஸ்திக்ஃபாருடைய சிறப்பு மேன்மையின் காரணமாகத்தான் இரவு பகல்களை ஆயுளை இஸ்திக்ஃபாரோடு முடிக்குமாறு கட்டளையிருக்கான் அல்லாஹ். பாருங்கள், மோமின் தக்வாதாரியான் அடியார்களை எல்லாம் புகழ்ந்து பாராட்டி இருக்கிறான். அவர்களுக்கு சொர்க்கத்தில் இன்பங்கள் இருப்பதாக தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறான் எல்லாம் புகழ்ந்து இருக்கிறான், பாராட்டி இருக்கிறான். அவர்கள் இரவிலே கொஞ்ச நேரம் தான் தூங்குவார்கள். கானு கலிமலைமா யஹ்ஜாவுன், அதிகமாக வணக்கங்கள் ஈடுபடுவார்கள். சஹர் நேரங்களிலே, நடுநிசி நேரங்களிலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். தாரியாத் 17-18. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய ஆயுளை இஸ்திக்ஃபாரோடு முடிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். சூரத்து நஸ்ர், இதாஜா நஸ்ருல்லாஹ் சூறாவிலே அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழைவதை கண்டால் நீங்கள் அல்லாஹ்வை சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் என்று ஓதுங்கள். அதாவது ரப்பே, உன்னுடைய புகழை கொண்டு உன்னை துதிக்கிறேன், வஸ்தக்ஃபிருக, உன்னுடைய இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று துஆ ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன்னிக்கக்கூடிய நஸ்ர் முழுமையாக ஓதினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தில் இறுதியாக மொழிந்த வார்த்தை துஆவும் இஸ்திக்ஃபார் கலக்கிறது. அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக. வல்ஹிக்னி பிர் ரஃபீகில் ஆலா, என்னை உயர்ந்த கண்ணியமான மலக்குமாருடைய சஃபையிலே கூட்டத்திலே நல்லடியார் கொடுத்து சேர்த்து வைப்பாயாக. இஸ்திக்ஃபாருடைய சிறப்பு மகிமையின் காரணமாகத்தான் பாருங்கள், அடியார் அந்த பக்கம் தேவை உள்ளவன், எந்த அளவுக்கு தேவை உள்ளவன் என்பதை காட்டுவதற்கு தான் பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாதாரிகளின் தலைவர் தன்னுடைய உம்மத்துக்கு அந்த இஸ்திக்ஃபார் சையதுல் இஸ்திக்ஃபாரை படித்துக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், சையதுல் இஸ்திக்ஃபாரின் தலைமை துஆ, அல்லாஹ் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, அல்லாஹ் நீதானுடைய ரப்பு, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, என்னை நீ படைத்தாய், நீதான் படைத்தாய். வான அபுதுக்க, நான் உன்னுடைய அடியான். வான அலாஹதிக்க வாதிக்க மஸ்ததாது, நான் உனக்கு வழங்கிய வாக்குறுதிகளை என்றளவு எடுத்து நடக்க முயற்சிக்கிறேன், நிறைவேற்ற முயற்சிக்கிறேன். முடியுமான அளவு உனக்கு தந்த வாக்கை, உன்னிடம் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற எத்தனிக்கிறேன், முயற்சிக்கிறேன். அலஸ்து பி ரப்பிக்கும் எல்லாம் கேட்டான், நான் உங்களுடைய ரப் அல்லவா, ரப் இல்லையா? காலு பலா, நிச்சயமாக நீதான் ரப் என்று நாங்கள் ஒரு வாக்கு கொடுத்தோமே, அந்த வாக்கை நிறைவேற்ற இயன்றளவு பாடுபடுகிறேன், முயற்சிக்கிறேன். அவுது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்த செயல்களின் வினைகளை விட்டும் பாவங்களின் கெடுதிகளை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அபூ உலக பிநிஅமதிக அலைய, எனக்கு நீ சொரிந்திருக்கின்ற நியாமத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அபூ பி தம்பி, அதே நேரம் என்னுடைய பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனுப இல்லா அன்த், நிச்சயமாக உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் வேறு யாரும் கிடையாது. யாராலும் என்னுடைய பாவங்களை மன்னிக்க
யாருக்கும் முடியாது என்ற அந்த செய்யுல் இஸ்திக்பாரை நபியவர்கள் காலை மாலை ஓதி சொல்லியிருக்காங்க. அந்த துவா வந்திருக்கிறது. என் நபியவர்கள் ஓதி சமூகப்படுத்திக் கொடுக்கிறார்கள். இந்த துவா நபியுடைய இந்த பரக்கத்தான துவா. இஸ்திக்பார் ஏற்றுக்கொள்ளப்படுவதை கட்டாயமாக விடுவினை உள்ளடக்கி இருக்கிறது. அதே போன்று பாருங்கள், ஏகத்துவத்தை கொண்டு அல்லாஹ் இரட்சகன், அல்லாஹ் இறைவன், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் மூலம் வசீலா தேடுவது, அல்லாஹ்வுடைய உதவி தேடுவது, அல்லாஹ்வுக்காக நாங்கள் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது, பணிந்து நடப்பது, நியாமத்தை ஏற்றுக்கொள்வது, பாவங்களை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வின் பக்கம் தேவைப்படுவது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் தேவைப்பட்டு பச்சாதாபப்படுவதன் மூலம் மன்னிப்பை அடைவது. எனவே இந்த மன்னிப்பை மன்னிக்க தகுதியான அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை புரிந்து உள்ளத்தால் ஏற்று இஸ்திக்பார் செய்வது. எனவே இது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இப்படியான வணக்க வழிபாடுகள் துஆக்களை நாங்கள் செய்ய முடியாது. எனவே இந்த உம்மத் பாருங்கள், இந்த உம்மத்திலே சிறந்த ஒரு மனிதர், உம்மத்திலே பெரும் சிறந்த ஒரு அறிவாளி, ஞானி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியோடு கேட்டார்கள், யார் சொல்லலாம், தொழுகையில் ஓதுவதற்கு நல்ல ஒரு துவாவை படித்தார்கள். என்ன துவா படித்து கொடுத்தார்கள்? நாங்கள் ஓதுகின்ற துவா, அல்லாஹ் இன்னி லலம்து நஃப்ஸி ظுல்மன் கஸீரா, நான் எனக்கு நானே அதிகமாக அநியாயம் செய்திருக்கிறேன், பாவம் செய்து அநியாயம் செய்திருக்கிறேன், எனக்கு நானே அநியாயம் செய்திருக்கிறேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அந்த பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிப்பதில்லை. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இன்திக், உன்னிடமிருந்து விசேடமான மகஃபிரத்தாக எனக்கு மகஃபிரத் தருவாயாக, பாவ மன்னிப்பு தருவாயாக, மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக, இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், நீ மன்னிக்கக்கூடியவன், அருள் கிருபை உள்ளவன் என்று இந்த துவாவை அபூபக்கர் தொழுகையில் ஓத சாலச் சிறந்த ஒரு துவாவை கேட்ட பொழுது நபி அவர்கள் படித்து கொடுத்தது இந்த இஸ்திக்பாரை. எனவே இந்த இஸ்திக்பார் கண்ணியமான பரக்கத்தான். இந்த இஸ்திக்பார் உண்மையிலே சையுல் இஸ்திக்பார் அல்லாஹ் வந்த ரப்பி அதனுடைய கருத்து உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் அடியாந்தருடைய அநியாயத்தை, பாவத்தை ஏற்றுக்கொள்வது, இப்படியான விடயங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கிறது. நான் என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அங்கு வருகிறது. இங்கு தனக்குத்தான் அநியாயம் இழைத்த விடயம்தான் பாவம். அது இருக்கிறது. ஒரு தனக்குத்தானே பாவத்தில் ஈடுபடுவது தான் தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொள்வது என்ற கருத்து. பாவத்தில் ஈடுபடுவது தான் தனக்குத்தானே அநியாயம் இழைப்பது. எனவே உள்ளங்கள் எப்பொழுதுமே படைத்தவனுடைய அன்பால், கண்ணியத்தால், இயற்பிலே அது பதியப்பட்டிருக்கிறது, உள்ளத்திலே இயல்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் பாவம் செய்யும் பொழுது தனக்குத்தான் அநியாயம் செய்கிறான்? ஏன் தான் நலவு ஒவ்வொரு குல்லு மௌலூது இழுது அலல் ஃபித்ரா, நற்கர்மங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், நல்லடியாராக வாழ வேண்டும் என்ற சுபாவத்தில் தான் பிறக்கிறார். சூழல் மாற்றம், அவருடைய சூழல் இருக்கின்ற விடயங்களுடைய மாற்றம் தான் ஒவ்வொன்றாக மாறிப்போகிறார். எனவே நலவு செய்ய வேண்டும் என்ற இயல்பிலே பிறந்த ஒருவர் பாவம் செய்வார் என்றால் தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொள்கிறார். துனியாவுடைய தண்டனைக்கும் மறுமையுடைய தண்டனைக்கெல்லாம் மகம் கொடுக்கிறார். இந்த துவா அனைத்து பாவங்களை ஏற்றுக்கொள்வது என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு பாவத்தை ஏற்றுக்கொள்வது. நாம் அல்லாஹ்வுடைய தன்மைகளை கொண்டு நாம் ஞானிகளுடைய துவாவுடைய அந்த போங்கிலே வசீலா ஒரு துறையாக இதை நாங்கள் வைத்து தேடுகிறோம். அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமையை கூலியை வேண்டுகிறோம். எனவே பொதுவாக தன்னுடைய குறையை புரிந்து இஸ்திக்பார் செய்யக்கூடிய விடயங்களை இந்த துவா அறிவிக்கிறது. தன்னை தாழ்த்தி அல்லாஹ்வுக்கு முன்னால் பணித்து கைசேதப்பட்டு பச்சாதாபப்பட்டு உள்ளமுடைந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேட்கிறோம். எனவே தான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உகந்த ஒரு துவாவாக அது மாறுகிறது. மக்ஃபிரத்துடைய குளிர்மையை அடைவதற்கு அவருக்கு இது காரணமாக அமைகிறது. எனவே ஒருவர் பாவம் செய்து தனக்குத்தான் அநியாயம் செய்து கெட்ட விடயங்கள் செய்து சும்மா இஸ்திக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்வை மன்னிக்கக்கூடியவனாகவும் அருள் கிருபை உள்ளவனாகவும் பெற்றுக்கொள்வார். சூரா நிஸா 110. எனவே இஸ்திக்ஃபார் ஏகத்துவம் இஸ்திக்ஃபாரோடு சேரும் பொழுது உண்மையிலே ஒரு மனிதனுக்கு அவனுடைய தேவைகள் நிறைவேறும், அவனுக்கு சீமாந்தனம் ஏற்படும், பாக்கியம் கிடைக்கும், அவனை விட்டும் வேதனைக்குரிய விடயங்கள் இல்லாமலாகும் என்று சொல்லிவிட்டு இஸ்திக்ஃபாருடைய சிறப்பு அதன் பக்கம் அடியார்களுடைய தேவையின் காரணமாகத்தான் அல்லாஹ் வழிகாட்டிருக்கிறான். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன், என்னை மன்னிப்பாயாக ரப்பே, ரஹ்மத் செய்வாயாக, நீ ரஹ்மத்து செய்யக்கூடியவர்களிலே அருள் கிருபை உள்ளவர்களிலே சிறந்தவன். மூமின் 118 வசனம் அந்த ஆயத்தை இஸ்திக்ஃபாரை ஓத சொல்லியிருக்கிறான். எனவே அடியான் எப்பொழுதுமே என்ன அமல் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆதரவோடு இருக்க வேண்டும், பயந்து கொண்டிருக்க வேண்டும். அது குறைபாட்டினால் மறுக்கப்படுமோ தெரியாது, முகத்தில் திருப்பி அடிக்கப்படுமோ தெரியாது. எனவே ஒரு அமல் செய்த பிறகும் நன்மை செய்த பிறகும் இஸ்திக்ஃபார் தேவைப்படுகிறது, குறைபாட்டுக்காக வேண்டி, குறையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி. அதனால் தொழுது முடித்தவுடன் பாருங்கள், சலான் கொடுத்தவுடன் முதலாவது செய்ய வேண்டியது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், இஸ்திக்ஃபார். ஏன் தொழுகை பாவமா? தொழுகை ஒரு நன்மை, உன்னதமான நன்மை. தொழுது விட்டு இஸ்திக்ஃபார் ஏன் செய்கிறோம்? தொழுகையில் நடந்த குறைபாடு, நீ எதிர்பார்த்தது கொண்டு தொழவில்லை. இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உண்மையிலே மன திடகாத்திரமுள்ள முன்னிய உலமாக்கள், ஆத்ம ஞானம் படைத்தவர்கள், தெளிவுள்ளவர்கள், ஞானிகள் எப்பொழுதுமே ஒவ்வொரு வழிபாட்டு நல்ல கிரியைகளை நற்கர்மங்களை செய்துவிட்டு உடனே இஸ்திக்ஃபார் செய்வார்கள், மிகவும் அதிகமாக செய்வார்கள். ஏன் தெரியுமா? தாங்கள் செய்தது தவறு, குறைபாடு இருக்கும், பலகீனம் இருக்கும், அல்லாஹ்வுக்கு முன்னால் உரிய முறையில் நாங்கள் நின்று வணங்கவில்லை, அந்த பணியை செய்யவில்லை, அமலை செய்யவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய மகத்துவத்துக்கும் வல்லமைக்கும் பொருத்தமாக நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவில்லை என்ற தன்னுடைய பலகீனத்தை உணர்ந்து அந்த இஸ்திக்ஃபாரை தன்னை தாழ்த்தி அல்லாஹ்விடம் செய்யக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருந்தது.
எனவே பொதுவாக அடியான் பாவங்கள் ஈடுபடும் காலமெல்லாம் தண்டனையை பயப்படுவான். எனவே பாவத்துக்கு தண்டனையை பயப்படக்கூடியவன் இஸ்திக்ஃபாரில் இறங்க வேண்டும். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவடைய அடையாளங்களை எல்லாம் இல்லாமலாக்கி மறைத்து அல்லாஹ் அதை அழித்து விடுவதற்கான இஸ்திக்ஃபார் அல்லாஹ்வுடைய அடியார்களே உள்ளத்தில் இருக்கின்றதை மொழிபெயர்ப்பது போன்று உள்ளத்தில் இருக்கின்ற உள்ளத்துடைய மொழியை வார்த்தையால் நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். வார்த்தை உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தோன்றுகின்ற விடயங்களுக்கும் வார்த்தை என்ன குரல் கொடுக்கிறோம். எனவே தன்னுடைய பாவத்துக்கு கை சேதப்படுவது உள்ளம் சம்பந்தப்பட்டு அந்த கை சேதத்துடைய வார்த்தை தான் இஸ்திக்ஃபார். எனவே தன்னுடைய இறைவனுடைய உரிமையிலே குறைபாடு செய்ததை உணர்கிறோம், உள்ளத்தால் அதை வார்த்தையால் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு இறுதியாக மக்ஃபிரத் ரஹ்மத் மன்னித்தல் அருள் புரிதல் இரண்டையும் நல்ல முறை சிந்தித்து கவனிக்கின்ற பொழுது இரண்டும் இணைந்து தான் வந்திருக்கு. அதிகமான ஆயத்துக்களில் கிட்டத்தட்ட 70 ஆயத்துக்களிலே இரண்டும் இணைந்திருக்கிறது. மக்ஃபிரத் ரஹ்மத்தும் இணைந்து வந்திருக்கிறது. ரஹ்மத் இருக்கிறதே அது மக்ஃபிரத்தை சேர்ந்ததாக, மக்ஃபிரத்தை ரஹ்மத் சேர்ந்ததாக, மக்ஃபிரத்துக்கு மக்ஃபிரத் முந்தி ரஹ்மத் பிந்தி, ரஹ்மத் முந்தி மக்ஃபிரத் பிந்தி என்று ஒன்றிணைந்து தான் வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது அடியானுக்கு. அவன் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது மிக நெருக்கமாக கிடைக்கிறது. இஸ்திக்ஃபார் ரஹ்மத்தை கட்டாயப்படுத்துகிறது. எனவே முஸ்தக்ஃபிரீன்களுக்கு பாவம் மன்னிப்பு தரக்கூடிய அல்லாஹ் ரஹ்மத் எல்லையென்று வரையறையென்று கிடைக்கிறது. பாவங்களை அல்லாஹ் மறைக்கிறான், மன்னிக்கிறான், தண்டனை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். எனவே இது அவரை கிடைக்கிறது. பாவங்களை சில வேளை நன்மைகளாக மாற்றுகிறான், நேரான வழியின் பக்கம் வழிகாட்டுகிறான், நல்ல வழிபாடு ஒளி பிரகாசத்தின் பக்கம் வழிகாட்டுகிறான், நல்ல மல்களை நேசிப்பதற்கு வழிகாட்டுகிறான், அதை பழக்கமாக்கிக் கொள்வதற்கு வழிகாட்டுகிறான், பாவங்களுடைய வெறுப்பின் பக்கம் பாவங்களை வெறுத்து நடப்பதின் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டுகிறான் சொல்லிவிட்டு இந்த கருத்தை தான் இப்படியான பின்வரும் குர்ஆன் வசனங்கள் அறிவிக்கின்றன. நாம் சமூத் கூட்டத்துக்கு அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த சகோதரர் சாலி அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினோம். அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னபொழுது 2 கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். இரண்டு கூட்டங்களாக பிரிந்து விவாதம் புரிந்தார்கள், வாக்குவாதம் புரிந்தார்கள். சொன்னார்கள், என்னுடைய கூட்டமே லிமத்தஸ்தஅஜிலு பிஸ்ஸய்யிஅ கப்ல ஹஸன், நன்மைகளை செய்ய ஏன் பாவங்களை அவசரப்படுகிறீர்கள்? நன்மைகளை செய்ய புரிய முன்னால் ஏன் பாவங்களை அவசரப்பட்டு செய்கிறீர்கள்? நீங்கள் பாவம் செய்து அதுக்காக இஸ்திக்ஃபார் நீங்கள் செய்யக்கூடாதா? அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வான். பாருங்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யலாமே, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறலாமே. இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களுக்கு பரிசாக வெகுமதியாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்பதை சூரா நம்ல் 45-46 வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. முதலாவது ஹுத்பா இந்த ஆயத்தோட இஸ்திக்ஃபாரோட துஆவோடு முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா ஸலவாத் தக்வாவுடைய வசனத்துக்கு பின்னால் உண்மையில் மிக உன்னதமான நல்ல அமல், மிகப்பெரியவருடைய வெளிப்பாடு, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய இடத்துல அடியார்கள் பெரும் கூலிகளை பெறுவது இந்த இஸ்திக்ஃபார் தான். இஸ்திக்ஃபார் பெரும் ஒரு சிறந்த அமல், கூலி பெறுவதற்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, அவர்கள் கெட்ட தண்டனையை நீக்குவதற்கு. எனவே அடியான் எப்படி பாவம் செய்து கொண்டே இருப்பான், பாவம் செய்ய இஸ்திக்ஃபார் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும், அவசியப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு மாத்திரம் இல்லாவிட்டால் பாவத்தின் கெடுதியை விட்டும் ஒரு அடியான் பாதுகாக்கப்பட முடியாது. எனவே பாவங்கள் தான் கெடுதிக்கான காரணம். கெடுதிகள் நீங்குவதற்கு இஸ்திக்ஃபார் அவசியம். எனவே அவர் நபியை நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய போவதில்லை. எனவே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுதும் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். எனவே 2 விதமான பாதுகாப்பு. நபி அவர்கள் ஹயாத்தோடு இருப்பது ஒரு பாதுகாப்பு, இஸ்திக்ஃபார் செய்வது நமக்கான ஒரு உத்தரவாதம். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், எனவே சமூகத்துக்கு 2 பாதுகாப்புகள் உத்தரவாதங்கள் இருந்தன. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரண்டாவது இஸ்திக்ஃபார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று போய்விட்டார்கள். இஸ்திக்ஃபார் இன்னும் இருக்கிறது. இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு அந்த பாதுகாப்பை, அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவாதத்தை, அபயத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம் என்று சொல்கிறார்கள். எனவே முஸ்லிம்கள் இஸ்திக்ஃபார் எப்பொழுதும் பரக்கத்துகள் வருவதற்கு பிரதானமான காரணம், இஸ்திக்ஃபாருக்கு செய்வதற்கு யாருக்கு வழிகாட்டப்படும், ஹிதாயத் கொடுக்கப்படும், அவர் மேலே அல்லாஹ்வுக்கு முன்னால் தனக்கு முன்னால் தன்னுடைய வீட்டு முற்றத்திலே நலவுகளின் தூதுக்குழுக்களை அப்படியே நிறுத்தி வைப்பது போன்ற எல்லா நலவுகளும் வந்து சேரும். எல்லா கவலைகளும் அவரோடு போய்விடும், துக்கங்கள் எல்லாம் போய்விடும். இஸ்திக்ஃபார் மூலம் கவலை, துக்கங்கள், சஞ்சலங்கள் போய்விடும். எனவே பாவங்கள் இருக்கிறதே கவலைகள், துக்கங்கள், நெருக்கடிகளுக்கு, சோதனை, பலாய் முசீபத்துகளுக்கு காரணம். இஸ்திக்ஃபார் அந்த பலாய் முசீபத்துகள் இல்லாமல் ஆகுவதற்கு காரணம். அதிலிருந்து பாதுகாப்பு. நிலைமைகள், தீய நிலைமைகள் நல்ல நிலைமையிலாக மாறும், கவலைகள் சந்தோஷங்களாக மாறும், துன்பங்கள் இன்பங்களாக மாறும், நெருக்கடிகள் விசாலமாக மாறும், நோய் நொம்பலங்கள் நெருக்கடிகள் விமோசனமாக ஆரோக்கியமாக மாறும், பொருளாதார நெருக்கடிகள் பொருளாதார விஸ்தீர்ணமாக மாறும். எனவே பாருங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விடயம் அல்லாஹ் சொல்ல சொன்னான்,
சொன்னேன், இஸ்தக்ஃபிர் ரப்பி இஸ்திக்பார் செய்கிற மன்னிக்கக்கூடியவன், உங்களுக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை தாராளமாக பொழிவிப்பான், மழை தேவையான அளவு உங்களுக்கு சொத்து செல்வங்கள் மூலம், ஆண் குழந்தைகள் மூலம், பிள்ளை குட்டிகள் மூலம் உதவி செய்வான், உங்களுக்கு தோட்டந்துறவுகளை உண்டு பண்ணுவான், உங்களுக்கு 6 குளங்கள் அதிகளை தோட்டந்துறவுகள் வளர்வதற்கு, பயிர் செய்வதற்கு, விவசாயம் செய்வதற்கான நீர்வளங்களையும் எல்லாம் உண்டு பண்ணுவான். சூரா நூஹ் 10 முதல் 12வது வசனம் வரைக்கும் போது இறுதியாக அதோடைய மகஃபிரத் இருக்கிறது, அதோடைய மன்னிப்பு. எப்பொழுதுமே துவாவின் மூலம் ஒரு துவா எங்களுக்கு தேவையான விடயங்களை துவா கேட்குறோமே, அது போன்று இஸ்திக்ஃபார் மகஃபிரத்தையும் கேட்பது துவா, மகஃபிரத்தை கேட்பது தான், மகஃபிரத்தை வேண்டுவது தான் அந்த இஸ்திக்ஃபார். எனவே மகஃபிரத்தையும் நம்முடைய துவாவிலே இணைப்பது கட்டாயம். அதற்கு நல்ல அமல்கள் இருக்குது. நம்ம மகஃபிரத்தை கட்டாயப்படுத்தக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பத்தில் அல்லாஹ் மின்னஸ்லுக்கு மூஜிபாத் ரஹ்மத்திக் அஸாயிம மகஃபிரத்துக்கு என்று கேட்டிருக்கார்கள். உன்னுடைய ரஹ்மத்தை கட்டாயமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய, உன்னுடைய மகஃபிரத்தை உறுதி செய்யக்கூடிய விடயங்களை நாங்கள் கேட்கிறோம். எனவே நல்ல காரியங்கள் அது பாவங்களை மன்னிக்கும், நற்கர்மங்கள் பாவங்களை மன்னிக்கும், அதன் மூலம் மன்னிப்பு கிடைக்கும். எனவே அதைத்தான் பாருங்கள், ஒரு அடியான் உண்மையான தௌபா செய்வதை பின்வரும் ஆயத் நமக்கு அறிவிக்கிறது, தெளிவுபடுத்துகிறது. ஈமான் கொண்டவர்கள், என்னுடைய அத்தாட்சியில் ஈமான் கொண்டவர்கள் உங்களிடத்தில் வந்தால் சலாமுன் அலைக்கும் என்று சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். கத்தபரப்புங்களான செய்கிறாமா, தன் மீது அல்லாஹ் ரஹமத்தை கட்டாயப்படுத்தி கொண்டான் என்று சொல்லுங்கள். யார் உங்களில் ஒருவர் தீய செயல் செய்கிறாரோ, அறியாத்தனமாக தீய செயல் செய்கிறாரோ, பின்பு தௌபா செய்கிறாரோ, தன்னை சீர்திருத்திக் கொள்கிறாரோ, எந்த பாவத்தை செய்தாரோ அதற்கு தௌபா செய்து அதை தன்னை சீர்திருத்தி தன்னை நல்ல மனிதராக மாற்ற முயற்சிக்கிறாரோ, மாற்றிக்கொள்கிறாரோ, அல்லாஹ் நிச்சயம் மன்னிக்கக்கூடியவன், கிருபை உள்ளவன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஸலவாத் அதிகமாக சொல்லுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்ற துஆவோடு முழு ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்தும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.